ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பருப்பே இல்லாமல் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ரோட்டு கடை இட்லி சாம்பார் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் செய்கிறதுக்கு வெறும் 5 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதுங்க. ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக செய்திடலாம். இந்த மாதிரி மத்தலில் நீங்கள் ஒரு முறை சாம்பார் செய்திங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி டேஸ்ட்லேயே செய்வீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளில் நிறைய பேர் ரோட்டு கடையில் இட்லி சாம்பார் வாங்கி சாப்பிட்ருப்போம். அந்த டேஸ்ட்டை நம்ம செஞ்சால் வரமாட்டேதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த சாம்பாரை நீங்கள் தொட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இதை செய்கிறதுக்கு குக்கரில் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். வெங்காயத்தை நீளமாகவே அரிஞ்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் எடுத்திங்கன்னா 3லேருந்து 4 தக்காளி பழம், நல்லா பழுத்த பழமாக கொஞ்சம் பெரிய சைஸ் பழமாக எடுத்துக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 4-5 பல் பூண்டை இடித்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் நல்லா இது கொலைய வேகணும். அந்த அளவுக்கு விசில் வச்சு எடுக்கலாம். 3லேருந்து 4 விசில் வச்சிங்கன்னா இந்த காய் நல்லாவே மசிஞ்சு வந்துடுங்க. நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு விசில் வைக்கணும். அதனால் ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 4 விசில் நான் வச்சேன். தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு, வெங்காயமும் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். லைட்டாக கரண்டி வச்சு கலர்னாலே எல்லாமே நல்லா மசிஞ்சிரும். அந்தளவுக்கு மசிஞ்சு வந்திருக்கணும். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் முதல்ல ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு மத்தோ இல்லை மேஷரோ இருந்ததுன்னா இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சிரும். கொஞ்சம் கூட திப்பியாக இருக்கக்கூடாது, எல்லாமே நல்லா மசிஞ்சு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சாம்பாரோட டேஸ்ட்டே இது தாங்க. இது நல்லா தண்ணியாக இருக்கணும், கொஞ்சம் கூட திப்பியே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுடுங்க. இது நல்லா ஹீட்டாக இருக்கும்போதே மசிச்சிங்கன்னா நல்லா ஈஸியாக கடைஞ்சி வந்துடும். உங்களுக்கு மத்தோ இல்லை மேஷரோ இல்லைன்னு நினைக்கிறவங்க இதை லைட்டாக ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸில் ஒரே ஒரு சுற்று எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வேறு ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு, 1 ஸ்பூன் அளவு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுடுங்க. இது பொரிஞ்சு வந்தோடனே ஒரு கொத்து கருவேப்பிலையும் 2 காஞ்ச மிளகாவை கில்லாமல் முழுசாக சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 4-5 பல் பூண்டை தாளிக்கும் போது சேர்த்துக்கோங்க. நல்ல வாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். பூண்டு லைட்டாக வதங்கி வந்தோடனே 1 ஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்து அடுத்த நிமிஷமே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்துடலாம். அதாவது காய்கறி வேக வச்சுட்டு தனியாக ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தோம்ல தண்ணி, அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. அது கூட உங்களுக்கு சாம்பாருக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியும் சேர்த்துக்கிட்டு 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது நான் 4 பேர் 2 நேரத்துக்கு டிஃபனுக்கு எடுத்துக்கிற மாதிரி சாம்பார் வச்சுருக்கிறேன். அதுக்குரிய குவான்டிட்டி தான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் சாம்பார் பொடியும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு மிக்சிங் பவுலில் 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு எடுத்து அதை கெட்டி இல்லாமல் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணி மசாலாவோடு சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவு மிக்ஸை இது கூட சேர்த்துடலாம். ஒரு தடவை கலக்கி விட்டுட்டு சேருங்க, அடியில் கெட்டியாக நிற்கும் கடலை மாவு. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த டைமில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லி உப்பு செக் பண்ணிக்கோங்க. இதை ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். மூடிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஓரத்துலலாம் இந்த மாதிரி ஏடு படிய ஆரம்பிக்கும், அதெல்லாம் உள்ளே எடுத்து விட்டு நல்லா கிளறி விடுங்க. இது எந்த அளவுக்கு கொதிச்சு வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதில் நம்ம புளிலாம் சேர்க்கலை, பருப்புலாம் சேர்க்கலை, ஆனாலும் சாம்பார் எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரோட்டு கடையில் மட்டும் இல்லைங்க, சில ஹோட்டல்லலாம் கூட இந்த மாதிரி தான் செய்வாங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்டான ரோட்டு கடை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளவு அருமையாக இருக்குது. இதை இட்லியில் ஊற்றி சாப்பிடாம இந்த மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இந்த டேஸ்டான ஈஸியாக செய்யக்கூடிய சாம்பார் ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் டிஃபனுக்கு செய்து சாப்பிட்டு பாருங்கள். எல்லோரும் பாராட்டுவாங்க. டேஸ்டான இந்த ரெசிபியை செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.